ராமேஸ்வரத்துக்கு போங்க, எல்லாரும் ராமநாதரை ஒரு கும்பிடு போடுவான், அதோட போயிடுவான். அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னு யாரும் பார்க்கறது இல்லை. ராமநாதருக்கு பின்புறம் முதல் பிரகாரத்தில் கல் உப்பினால் செய்யப்பட்ட லிங்கமும் அம்பாளும் இருக்கு. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அதுக்கு அபிஷேகம் ஆறுது. ஒரு உப்பு கூட கரையாம இருக்கு. ஏன் தெரியுமா? ஸ்ரீவித்யா எனப்படுகிற ஆவரண பூஜைக்கு விளக்கம் எழுதிய பாஸ்கர ராயர் என்கின்ற மகான் ராமேஸ்வரத்துக்கு வந்தார். அவர் உள்ள போய் ராமநாதரை வணங்கி விட்டு வெளியிலே வந்தார். ஒருத்தன் கூடிட்டான், அவரை சுத்தி நின்னுகிட்டான். ஒருத்தன், ஐயா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்னப்பா? உள்ள இருக்கிற ராமநாதர் சீதையால் மணலால் பிடிக்கப்பட்டவள், அப்படிதானே? ஆமா. மணலால் பிடிக்கப்பட்டு விட்டால் ஒரு நாள் ஒன்றுக்கு 5000 6000 லிட்டர் கங்கை தண்ணீர் அதிலே ஊற்றுகிறார்கள். அப்படின்னா மண்ணு கரைந்து போயிருக்க வேண்டும். கரையாம லிங்கம் நிக்குதுன்னா அது எப்படி மணலாகும்? கேட்டான். உடனே